வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாங்க திருமதி ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் மக்கள் செய்தி தொடர்பு பிரிவோட மாநில துணை தலைவரா இருக்கிறாங்க. ஒரு கவிஞர், ஒரு எழுத்தாளர், பேச்சாளர், இப்படி பன்முகத்தன்மை கொண்ட ஒரு சிறப்பு விருந்தினர் தான் இன்னைக்கு முதலா ஷர்மிளா டாக்கீஸ்ல நாம இன்டர்வியூ பண்ண போறோம். தேங்க்யூ வெரி மச் மேம். முதல்ல உங்களோட பிஸி ஸ்கெடியூல்ல நீங்க வர்றதுக்கு சம்மதிச்சதுக்கு ரொம்ப நன்றி. இந்த மணிப்பூர்ல நடக்கக்கூடிய இந்த சம்பவங்களை பத்தி நிறைய பேசிட்டாங்க. இதுக்கு பின்னால இருக்கக்கூடிய இந்த உளவியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதை பத்தி பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பத்தி பேசணும்னு நினைச்சேன். இந்த பிரச்சனை எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஃபேக் நியூஸ்ல இருந்து ஆரம்பிக்குது. ஒரு ஒரு பெண்ணுடைய ஒரு சடலத்தை போட்டு ஒரு ஃபேக் நியூஸ பரப்புறாங்க. அதாவது மேத்தி இனத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை குக்கி இனத்தை சேர்ந்த ஆண்கள் வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொண்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு பொய்யான செய்தியை பரப்புறாங்க. அதை ஒட்டி நீங்க பாக்குறீங்கன்னா தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான, குறிப்பாக குக்கி பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் தொடர்ந்து நடக்குது. அதுல ஒரு வீடியோ தான் நாம அந்த பெண்களை நிர்மாணப்படுத்தி ஊர்வலமா அழைச்சிட்டு போன ஒரு வீடியோ நாம பார்த்தோம். இது இல்லாம நிறைய விஷயங்கள் வந்து நிறைய இந்த மாதிரி பெண்களுக்கு நடந்திருக்கு. இப்பதான் ஸ்லோவா விக்டிம்ஸ் எல்லாம் வெளியில வந்து இதை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எல்லாருமே சொல்ற விஷயங்கள்ல காமனா ஒரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க எங்களை வந்து அடிக்கும் பொழுதும், இவங்க எங்களை துன்புறுத்தும் பொழுதும், இவங்க எங்களை பாலியல் வன்கொடுமை செய்யும் பொழுதும், இவங்க இவங்க திரும்ப திரும்ப சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா, உங்க ஆளுங்க எங்க பெண்களை இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, அதனால பதிலுக்கு நாங்க இதை பண்றோம், இதை ஒரு ரிவெஞ்சா, ஒரு பழிவாங்குதல் நடவடிக்கையா நாங்க பண்றோம், போய் சொல்லுங்க உங்க ஆண்கள் கிட்ட, உங்க வீட்டு ஆண்கள் கிட்ட போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இத சொல்லி சொல்லி அவங்க மேல வந்து வன்கொடுமை செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இப்ப இதுல இருந்து இது இது ரெண்டு விதமா பார்க்கலாமா அப்படின்னு தோணுது. ஒண்ணு, பெண்களை வந்து ஒரு ஒரு நம்ம ஊர்ல வந்து அது என்ன சாபக்கேடா என்னன்னு தெரியல, ஒரு குடும்பத்துடைய கௌரவம் அப்படிங்கிறது அந்த பெண் கிட்ட தான் இருக்கு, ஒரு குலத்துடைய கௌரவம் அந்த பெண் கிட்ட தான் இருக்கு, ஒரு பரம்பரையோட கௌரவம், ஒரு இனத்தோட கௌரவம்னா அது பெண் கிட்ட தான் இருக்கு. அப்ப ஒரு இனத்துடைய பெண்களை இந்த மாதிரி துன்புறுத்தவோ, இல்ல அவமானப்படுத்தவோ, இல்ல அசிங்கப்படுத்தவோ, இல்ல பாலியல் ரீதியாக துன்புறுத்தவோ செய்தால் இது அந்த இனத்திற்கு இழைக்கக்கூடிய ஒரு அவமானம், அவங்களை சிறுமைப்படுத்துறது, அவங்கள அசிங்கப்படுத்துறது அப்படிங்கிற அந்த உளவியலை வந்து நீங்க எப்படி பாருங்க? மிக ரொம்ப சரியா சொன்னீங்க. ஆனா காலம் காலமாக நம்முடைய இந்திய மண்ணில் இந்த நிலை தானே இருக்கிறது ஷர்மிளா, பார்த்துட்டே தானே இருக்கோம். நம்ம கொண்டாடுகின்ற, இவர்கள் கொண்டாடுகின்ற அந்த புராணங்கள்ல பார்த்தா கூட பெண்கள் திரும்ப திரும்ப பகடைக்காயாதானே பயன்படுத்தப்பட்டுட்டு இருந்தாங்க. பெண்களை துகிலுறுவதையே தன்னுடைய தொழிலாக கொண்டிருந்த புராணங்களை நம்ம பார்க்கிறோம். பெண்ணின் கற்பு மீது நம்பிக்கை இல்லாமல் அவளை தீக்குளிக்க சொன்ன அந்த புராணங்களை நம்ம பார்க்கிறோம். அவர்களைத்தான் இவர்கள், இந்த சனாதனர்கள் தங்களுடைய தெய்வங்களாக, யுக புருஷர்களாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள்ங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். ஒரு வன்முறையை தூண்டுவதற்கும் கூட ஒரு பெண்ணின் உடல் தான் கருவியாக இருக்கிறது, வன்முறையை தொடர்வதற்கும் பெண்ணின் உடல் தான் கருவியாக இருக்கிறது என்று அந்த நிலை இன்னமும் இந்த 21ஆம் நூற்றாண்டிலும் தொடர்கிறது என்பதுதான் ரொம்ப வேதனையான விஷயம். அதை தவிர இவர்கள் உடல் மீது செலுத்துகின்ற அந்த வன்முறையை தாண்டி நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு பெண்ணும் என்ன சொல்றாங்க, உங்க ஆட்கள் எங்க பெண்களுக்கு இதை செஞ்சுட்டாங்க, எனவே நாங்கள் உங்களுக்கு திரும்ப செய்கிறோம். அந்த பெண்ணின் உடலை துன்புறுத்துவது என்பது மிருகத்தனமானது நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா மிருகங்கள் எதுவுமே இவ்வளவு வக்கரமான, இவ்வளவு கீழ்த்தரமான, மனிதத்தன்மையற்ற செயலை செய்வதே இல்லை. அதுவும் பெண் விலங்குகள் மீது, ஆண் விலங்குகள் மீது என்ற அந்த பாகுபாடும் அவர்களுக்கு கிடையாது. ஆனால் மக்களுக்கு, மனிதர்களுக்கு தான் இப்படியான ஒரு பாகுபாடு இருக்கிறது என்பதை பார்க்கும்போது இன்னமும் கூட இன்னமும் பெண்களின் உடல் என்பது வன்முறையாளர்களுக்கு, சமூகத்தில் இருக்கின்ற இந்த மாதிரியான கீழ்த்தரமான உணர்வுள்ளவர்களுக்கு பெண்களின் உடல் தான் ஆயுதமாகவும் இருக்கிறது, பெண்களின் உடல் தான் கச்சா பொருளாகவும் இருக்கிறது என்பதைத்தான் நிச்சயமாக சொல்ல முடியும். அது எப்ப நடந்திருக்கு, இந்த 21ஆம் நூற்றாண்டுல டிஜிட்டல் இந்தியான்னு நம்ம மார்தட்டி கொள்கின்ற நம்முடைய ஒன்றிய தலைவர் இருக்கும்போது, யுக புருஷராக, லோக குருவாக, உலகமகா தலைவராக அவர் இருக்கும்போது நடந்திருக்குங்கிறத நம்ம குறிப்பா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அதை தாண்டி இந்த பெண்கள் மீதான இந்த வன்புணர்வு அல்லது அவர்கள் மீது நடத்தப்படுகின்ற இந்த கொடுமைகளை, தாக்குதல்களை பார்க்கின்ற அந்த குழந்தைகள், அந்த இளம் பெண்கள், இளம் ஆண்கள், இவர்கள் எப்படிப்பட்ட மன உளைச்சலுக்கு உள்ளாவார்கள் என்பதையும் நம்ம கூட நிறைய பேசலாம். ஷர்மிளா, நீங்க பேசுங்க தொடர்ந்து. அப்போ இத வந்து ஒரு ஒரு பொய் செய்தியே தெரிஞ்சே, இது பொய் செய்தின்னு தெரிஞ்சே பரப்புறாங்க.
அப்போ ஒரு குறிப்பிட்ட இனத்தை நோக்கி இந்த செய்தி வந்து போகுது. இந்த குக்கி இனத்தை நோக்கி அவங்க தாக்கப்படணும் அப்படிங்கிற மோட்டிவோட இதை வந்து பரப்புறாங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அப்போ இது ஏற்கனவே அவங்களுக்குள்ள புகைச்சிட்டு இருந்த இந்த பிரச்சனைய வந்து இன்னும் எரியற நெருப்புல எண்ணெயை ஊத்துன மாதிரி இதை கலவரமாய் மாற்றுவதற்கு பெண்கள் வந்து இந்த மாதிரி பெண்களை பற்றிய தவறான செய்திகள் பயன்படுத்தப்பட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஏன்னா பிஜேபியோட எம்எல்ஏஸே வந்து சொல்றாங்க இது ஸ்டேட் ஸ்பான்சர்ட் டெரரிசம் அப்படின்னு. நேற்று பாஜகவை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ வந்து ஒரு ஆங்கில ஊடகத்துக்கு கொடுத்த பேட்டியில வந்து சொல்றாரு அரசாங்கமே இதை செய்யுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்றாரு. அதே மாதிரி தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா கலவரத்தில் ஈடுபடுபவர்களுக்கு அரசாங்க கிடங்குல இருந்து ஆர்மரியில இருந்து ஆயுதங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பெண்கள் இன்டர்வியூல சொல்றாங்க போலீஸ்காரங்க தான் எங்களை கொண்டு போய் அந்த மாபு கிட்டேயே ஒப்படைச்சாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. இதை எப்படி பார்ப்பது? ஒரு பக்கம் இவங்க வந்து பாரத் மாதா கி ஜெய் அப்படிங்கிறாங்க, பேட்டி படாவ் பேட்டி பச்சாவ் அப்படிங்கிறாங்க, பெண்களை தெய்வமா மதிக்கணுங்கிறாங்க. பிரதமர் மோடி வந்து பேசும்போது நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ் எல்லாம் சேர்த்து அஷ்டலட்சுமி அப்படின்னு சொல்றாரு. அப்ப பெண்களை வந்து ஒரு உயரமான ஒரு இடத்துல வைக்கணும் அப்படிங்கறது வாயளவுல உதட்டளவுல பேசுறாங்களே தவிர களத்துல வந்து அது நம்மளால பார்க்க முடியல. இந்த இரட்டை நிலைப்பாடை எப்படி பார்க்க? இரட்டை நிலைப்பாடுங்கிறது தான் உண்மை. அவர்களை பொறுத்த வரைக்கும் டபுள் என்ஜின் அப்படிம்பாருல, அது வந்து டபுள் என்ஜின் மட்டும் இல்ல, டபுள் டங், டபுள் ஆக்ஷன் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். இது ஸ்டேட் ஸ்பான்சர்ட் மட்டுமே இல்ல, டபுள் என்ஜின் ஸ்பான்சர்ட். 3 பேர் இதில் முக்கியமான குற்றவாளிகள்னு நம்ம நிச்சயமா சொல்லலாம். ஒன்று நம்முடைய ஒன்றிய தலைவர், அப்புறம் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்த நம்முடைய உள்துறை அமைச்சர், அடுத்தது மணிப்பூரின் முதல்வர் அப்படின்னு 3 பேருக்கும் இதில் சமமான பொறுப்பு இருக்கிறது. நீங்க சொன்ன மாதிரி அந்த ஃபேக் நியூஸை பரப்புவது என்பதுதான் காலம் காலமாக இவங்க செய்துட்டு வந்தாங்களே. புராணங்கள் மீதாக ஃபேக் நியூஸ் நடத்தி அதை பெண்கள் மீதான ஆயுதமாக நடத்தினதை நம்ம புராணங்கள் நமக்கு சொல்லி தந்தது. பெண்கள் எப்போதும் அடக்கப்பட வேண்டியவர்கள், பெண்கள் எப்போதும் பௌதீக உடலாக பார்க்கப்பட வேண்டியவர்கள், அவர்கள் வெறும் முலையும் யோனியும் மட்டும்தான், அவர்களுக்கென்று தனித்த பெருமை, தனித்த கௌரவம், தனித்த தன்மானம் எதுவுமே கிடையாது, பகடை காய்களாக உருட்டப்பட வேண்டியவர்கள் என்பதற்கு திரௌபதி சத்திய சாட்சியாக நின்றார். அந்த திரௌபதியை காப்பதற்காக வந்த கிருஷ்ண பரமாத்மா கூட இப்ப இந்த மணிப்பூர் பெண்ணை காப்பதற்கு வரவில்லையே அப்படின்னா அந்த கதாபாத்திரங்கள்லாம் வெறும் கற்பனை தான் என்பதை மீண்டும் நிரூபிக்கிறது இந்த சம்பவம். ஃபேக் நியூஸ் என்பது ஒரு காலத்துல புராணங்களை வைத்து நம்மை மிரட்டினார்கள். இப்போது இந்த சமூக ஊடகங்கள்னு இருக்குல்ல, இதை முழுக்க அவர்களுடைய வார் ரூம் என்று சொல்லப்படுகின்ற அந்த பொய் கதைகளை, புனை கதைகளை திரும்ப திரும்ப உருவாக்குகின்ற அந்த ஃபேக்டரியின் மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு கதை தான் இந்த மணிப்பூருக்கான விதை அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு தவறான தகவல்களை மிக விரைவாக பரப்பி அதை மிக விரைவாக கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள அப்படியே காட்டு தீ மாதிரி எல்லா இடத்துலயும் பரப்பி விட்டுறது இவர்களுடைய இயல்பு, இவர்களுடைய வழக்கம். ஆனால் பல இடங்களிலும் அவர்கள் எக்ஸ்போஸ் ஆகி நின்னாங்கிறதுக்கு நம்ம தமிழ்நாட்டுல நடந்த 2 சம்பவமே சாட்சிங்கிறத நீங்க நல்லா தெரிஞ்சிருப்பீங்க. இங்க வருகின்ற வடமாநில தொழிலாளர்கள் தாக்கப்படுகிறார்கள்னு சொல்லி அதை ஒரு பரபரப்பான செய்தியாக்கி அதை நம்முடைய முதல்வர் அவர்கள் மிக விரைந்து நடவடிக்கை எடுத்ததால் இந்த தமிழ்நாட்டில் அவர்களுடைய பாச்சா பலிக்கவில்லை. அதைத்தான் நம்ம நிச்சயமா சொல்லலாம். ஆனால் ஒன்றும் அறியாத மணிப்பூர் மக்கள் அந்த 7 சிஸ்டர்ஸ் என்று சொல்லுவாங்க அந்த வடகிழக்கு மாநிலங்களை, அந்த 7 சிஸ்டர்ஸ் இதற்கு பலிகடா ஆகிவிட்டார்கள் என்பதைத்தான் நாம பார்க்கணும். அதை தாண்டி இவங்க திரும்ப திரும்ப செய்யறது என்ன தோழர், அந்த சனாதனர்கள் தங்களை விட கீழானவர்களாக நினைக்கின்றவர்களை இல்லாது ஒழிக்க வேண்டும். அதுதானே இவர்களுடைய முக்கியமான நிலைப்பாடு. அந்த தோளிலிருந்து பிறந்தவர்களை தாண்டி மீது யாருமே இந்த இந்திய மண்ணில் இருக்கக்கூடாது. அதிலும் சிறுபான்மையினர் இருக்கக்கூடாது. இஸ்லாமியர், கிறிஸ்தவர்கள், பழங்குடியின மக்கள், மலைவாழ் மக்கள், அவர்களையும் விட கீழான இருக்கக்கூடியதாக இவர்கள் நினைக்கின்ற பெண்கள் யாருமே இந்த பூமியில் இருக்கக்கூடாது, இந்த நிலத்தில் இருக்கக்கூடாது, இந்திய நாட்டில் இருக்கக்கூடாது என்பதுதான் இவர்களுடைய நிலைப்பாடு. அதனாலதான் திரும்ப திரும்ப உலகத்துல எந்த நாட்டுக்கு போனாலும் நம்முடைய ஒன்றிய தலைவர் டெமோக்ரசி இஸ் இன் அவர் டிஎன்ஏ என்று சொல்வார். நம்ம ஒத்துக்கலாம், நம்முடைய டிஎன்ஏவில், நம்முடைய ரத்த அணுக்களில் டெமோக்ரசி, ஜனநாயகம் இருக்கிறது, பண்பு இருக்கிறது, மனித பண்பு இருக்கிறது, மனித நேயம் இருக்கிறது, பெண்களை கொண்டாடும் அந்த குணம் இருக்கிறது. ஆனால் இவர்கள் அந்த பக்கத்தில் இருக்கின்ற அவர்கள் என்பதை நாம் அடிக்கோடிட்டு சொல்ல வேண்டும். அவர்களிடம் ஜனநாயகம் கிடையாது, பெண்களை மதிக்கின்ற தன்மையே கிடையாது. அவர்கள் வெறும் போக பொருள் தான். அதற்கு நாம் இந்த 2014 இருந்து எத்தனை சம்பவங்களை பார்த்தாச்சுப்பா, எத்தனை சம்பவங்களை பார்த்து 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 கதறி அழுது கண்ணீர் விட்டு
அந்த பெண்கள்லாம் மன்றாடுறாங்கல்ல, கண்ணீர் விடுறாங்க, கதறாங்க, எங்களை விட்டுருங்க, வி வாண்ட் பீஸ் அப்படின்னு கையெடுத்து கும்பிடுறாங்க. ஆட்சியாளர்களுக்கு வெல்ஃபேர் ஸ்டேட் கொடுக்க வேண்டியதுதான் ஆட்சியாளர்களோட பெரும் கடமை. எல்லோருக்குமான வெல்ஃபேர் ஸ்டேட் என்று. ஆனால் நம்முடைய ஒன்றிய தலைவர் யாருக்கு வெல்ஃபேர் ஸ்டேட்டை கொடுத்துட்டு இருக்காரு? நமக்கே தெரியும். அவருடைய அத்தியந்த நண்பர்களாக இருக்கக்கூடிய பெரும் முதலாளிகளுக்கு மட்டுமேயான வெல்ஃபேர் ஸ்டேட்டை கொடுத்துட்டு இருக்காரு. இவங்க வெறுமே கஞ்சி குடிச்சிட்டு நாங்க நிம்மதியா இருக்கோம்னு சொல்ற அந்த எளிய மக்களை, அந்த பழங்குடியின மக்களை திரும்ப சொல்றாருல்ல, ஊரெல்லாம் போய் நாங்கள் எங்களுடைய பழங்குடி மக்களுடைய பண்பாட்டை போற்றுகிறோம், பாரம்பரியத்தை போற்றுகிறோம். அந்த பாரம்பரியம் எல்லாவற்றையும் அழித்தொழித்து அவர்களை மீண்டும் கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வந்ததுதான் இந்த வன்முறை. எனவே இந்த வன்முறை 3 பெரிய தலைகளால் உருவாக்கப்பட்டது. அதனாலதான் மே மாசத்துல இருந்து மணிப்பூர் இஸ் பர்னிங், மணிப்பூர் இஸ் பர்னிங் என்று நீங்களும் நாமும் எல்லோருமாக கதறி கொண்டிருந்த வேளையில் இவர் அதையெல்லாம் ஒரு சர்க்கரை பொங்கல் சாப்பிடுவது மாதிரி இன்னும் எரியட்டும், இன்னும் எரியட்டும், இன்னும் எரியட்டும் என்பது போல நாடு நாடா பறந்துட்டு இருந்தார். அந்த மணிப்பூரில் நடக்கின்ற கொடும் சம்பவங்களை கொண்டாடுவதற்காக அந்த கள்ள மௌனம் சாதித்தார் இல்லையா? அந்த கள்ள மௌனம் எதற்காக என்றால் எல்லா ரிப்போர்ட்டும் அவருக்கு போயிட்டுதான் இருந்தது. அதையெல்லாம் பார்த்துட்டு இன்னமும் உச்சத்துக்கு போகட்டும், அவர்கள் இல்லாத அந்த சமவெளி பகுதியும் அந்த மலைப்பகுதியும் சாம்பலாகட்டும் என்பது வரைக்கும் காத்திருக்கலாம் என்று அவர் காத்திருந்தார். நடுவுல அறம் வந்து தன்னுடைய இருப்பை காட்டிவிட்டது அப்படிங்கிறத நம்ம சொல்ல வேண்டியது. அங்க இருக்கக்கூடிய மெய்த்தி பெண்களுடைய அந்த ஒரு ஒரு வைட் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் இமோஷன்ஸ் பாருங்க. ஒரு பக்கம் வந்து இந்த வீடியோ வைரல் ஆன உடனே நீங்க பாத்தீங்கன்னா இந்த பெண்களை நிர்வாணமாக ஊர்வலம் கொண்டு போன வீடியோ வைரல் ஆகி சம்பந்தப்பட்ட ஒரு நபர் வந்து கைது செய்யப்பட்டார் அப்படின்னு அவர் போட்டோ வெளியில வந்தோங்க. அங்க இருக்கக்கூடிய மேய்த்தி பெண்களே கூட்டமா போய் அந்த சம்பந்தப்பட்ட நபரோட வீடை வந்து தரமட்டமாக்கிட்டாங்க, இடிச்சு தரமட்டமாக்கிட்டாங்க. நீங்க எப்படி இந்த மாதிரி பெண்களுக்கு எதிராக செய்வீங்க? இது ஒரு எக்ஸ்ட்ரீம் ரியாக்ஷன் நம்ம பாக்குறோம். இதுவே மேய்த்தை பெண்கள் இன்னொரு ஒரு சம்பவத்துல வந்து 2 நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க சொல்றாங்க, காலேஜ்குள்ள மாபா புகுந்து எங்களை தூக்கிட்டு போய் எங்களை வந்து அவ்வளவு துன்புறுத்தினாங்க. அதுல மெய்த்தி பெண்களும் இருந்தாங்க, விட்டுறாதீங்க, இவங்களை வந்து துன்புறுத்துங்க, அவங்கள ரேப் பண்ணுங்க, மெய்த்தி பெண்களே வந்து சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. நமக்கு as a woman நம்ம அந்த வீடியோவை பார்க்கும்போதே என்னால பார்க்கவே முடியல. நான் வந்து அந்த 2 செகண்ட் அந்த வீடியோ அதை கடந்து என்னால போகவே முடியல. ஏன்னா எனக்கு அவ்வளவு அருவருப்பா இருந்தது. ஒரு 2 நாள் எனக்கு தூக்கம் வரல அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு இயல்பாவே பெண்களுக்கு வந்து இறக்க குணம் ஜாஸ்தி இருக்கும். ஒரு சின்ன ஒரு யாருக்காவது ஏதாவது ஒரு சின்ன உடல் ரீதியான இல்ல மன ரீதியான கஷ்டம் வந்தா கூட பெண்கள் வந்து ரொம்ப பதட்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இந்த பெண்கள் வந்து இந்த அளவுக்கு வந்து குரூரமா மாறுறதுக்கான இந்த மாப் மென்டாலிட்டி வந்து எங்க இருந்து வருது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பெண்களும் கூட இவர்களால் உருவாக்கப்பட்டவர்கள் தான். ஃபேக்டரியில உருவாக்கி அனுப்புறாங்கல்ல, அந்த மாதிரி இவர்களுடைய தொழிற்சாலையில் உருவாக்கப்பட்ட பெண்களுக்கு அந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி கருணை அல்லது தாய் உள்ளம் அல்லது கொஞ்சம் காருண்யம் அல்லது ஒரு இரக்கம் இது எதுவுமே இருக்காது. ஏன்னா அவர்களுக்குரிய ஒரே ஒரு அடையாளம் அந்த சனாதன உணர்வு மட்டும்தான். அதற்கு எதிராக இவர்கள் நினைக்கின்ற எல்லோரையும் அழித்தொழிப்பதைத்தான் அவர்கள் செய்தார்கள். நீங்க சொன்ன அந்த வீடியோவையும் நான் பார்த்தேன். அதை தாண்டி இன்னொரு 12 வயசு பொண்ணு, ஒரு சின்ன குழந்தை மாதிரி, அவள் ஒரு பிளக்கார்டை புடிச்சிட்டு நிக்கிறா, வி வாண்ட் பீஸ், சேவ் மணிப்பூர் அப்படிங்கிறத. அந்த பெண்ணை கையில் விலங்கிட்டு அந்த நடு சாலையில் உட்கார்த்தி வைத்து இவர்கள் ஒவ்வொருவரும் போய் அவளை காலால உதைக்கிறதும் முதுகுல அடிக்கிறதும் துப்பாக்கி கட்டையால முதுகுல அடிக்கிறது, கீழே விழத்தள்ளுறது, இப்படி எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில அவ கையில இருக்கிற அந்த கை விலங்கை கழட்டிட்டு கண்ணுல துணியை கட்டி நடு ரோட்ல உட்கார்த்தி வச்சு துப்பாக்கியால் சுடுகிறார்கள் என்பதை நான் பார்க்க முடியாமல் தான் பார்த்தேன். ஏன்னா என்னதான் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் என்பதற்காக நான் பார்த்தேன். இப்படி ஒரு சின்ன குழந்தை, 12 வயசு குழந்தை, மகள் மாதிரி இருக்கக்கூடியவளை சுடுகின்ற அளவுக்கு அவர்கள் வெறியோடு இருக்கிறார்கள். அதனாலதான் இப்ப திரும்ப திரும்ப உலக தலைவர்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க தோழர். என்ன தெரியுமா? The widespread of Hindutva across the world is a dangerous sign அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க உலக தலைவர்கள். இவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒவ்வொரு நாடாக சென்று யோகாவை பரப்புகிறேன், மதத்தை பரப்புகிறேன் என்று அங்கே கோயில்கள் கட்டி மிக பிரம்மாண்டமான நிலங்களை அபகரித்து அங்கே உள்ளவர்களை மடைமாற்றம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதில் உள்ள பிரச்சனை என்ன என்பதை உலக தலைவர்கள் மிக விரிவாக சிந்திக்க வேண்டும். ஏன்னா நம்முடைய பிரதமர் வெளிநாடுகளுக்கு போய் இங்க உள்ள இந்து கோயில்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், எங்களுடைய மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், அந்தந்த அரசாங்கத்திட்ட சொல்லிட்டு வர்றாரு. ஆனால் அதே இஸ்லாமியர்களுக்கு இந்தியாவில் பாதுகாப்பு இல்லை, அதே கிறிஸ்தவர்களுக்கு இந்தியாவில் பாதுகாப்பு இல்லை. நீங்க
பாத்தீங்க பெண்களுக்கு குழந்தைகளுக்கு நேர்ந்த கொடுமைகளை தாண்டி எத்தனையோ தேவாலயங்கள் எரிக்கப்பட்டன, எத்தனையோ மசூதிகள் இல்லாமல் அழிக்கப்பட்டன என்றால் இந்த ஹிந்துத்வா என்கின்ற அந்த அராஜகம் வன்முறை என்பது கட்டவிழ்ந்து போய்கொண்டிருக்கிறது. அது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிறதாக இந்த மணிப்பூர் சம்பவம் இருக்க வேண்டும். அதனால்தான் நாம் மீண்டும் மீண்டும் குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறோம். இந்த ரௌத்ரம், இந்த கோபம், இந்த நெருப்பு இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் வரைக்கும் விடாது என்பதை நாம் எல்லோருக்கும் சொல்லியாக வேண்டும் தோழர். நீங்க சொன்னீங்க பிஜேபி ஃபேக்டரியில இருந்து வர பெண்கள்லாம் அப்படிதான் இருப்பாங்கன்னு. இங்க இருக்கக்கூடிய நேஷனல் கமிஷன் ஆஃப் விமென்ல இருக்கக்கூடிய ரேகா சர்மாவாகட்டும், இல்ல திருமதி குஷ்பு சுந்தர் ஆகட்டும், திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் ஆகட்டும், இவங்களெல்லாம் கூட நம்ம அந்த லிஸ்ட்ல சேர்க்கலாமா அப்படின்னு தோணுது. ஏன்னா ஜூன் மாதமே வந்து இந்த சம்பவம் நடந்து ஜூன் மாதம் ட்ரைபல் ஆர்கனைசேஷன்ஸ் அங்க இருக்கக்கூடிய என்ஜிஓ எல்லாருமா சேர்ந்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கும் சரி, நேஷனல் கமிஷன் ஆஃப் விமெனுக்கும் சரி, இதை பத்தின தகவல்களை வந்து அவங்க வந்து இமெயில் மூலமா அனுப்புறாங்க. இந்த மாதிரி நடந்திருக்கு, இதை வந்து நீங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நேஷனல் கமிஷன் ஆஃப் விமென் வந்து இந்த வீடியோ வைரல் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு இமெயிலே எங்களுக்கு வரல அப்படின்னு முதல்ல மறுத்தாங்க. அதுக்கப்புறம் சமூக வலைதளங்கள்ல இந்த இமெயில் வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து முதல்ல அக்செப்டே பண்ணிக்கிறாங்க. இந்த ஸ்டேட் மிஷினரியோட இந்த நாடகம் இருக்குல்ல, இந்த வீடியோ வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் ஐயோ இப்படி எல்லாம் நடக்குதாங்கிறது எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றது. இது எந்த அளவுக்கு உண்மை? இப்ப இன்டர்நெட்டை பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்டர்நெட்டை பேன் பண்ணதுனால நமக்கெல்லாம் வேணா இதெல்லாம் இவ்வளவு நாளா தெரியாம இருந்திருக்கலாம். ஆனா மாநிலத்துக்குள்ள நடக்கிறது அங்க ஒரு இன்டெலிஜென்ஸ் பியூரோ ஒண்ணு இருந்திருக்கும். அவங்க கண்டிப்பா ஹோம் மினிஸ்டருக்கும் சீஃப் மினிஸ்டருக்கும் தகவல் சொல்லியிருப்பாங்க. சீஃப் மினிஸ்டர் கிட்ட இருந்து கண்டிப்பா பிரதமருக்கும் ஒன்றிய உள்துறை அமைச்சருக்கும் தகவல்கள் போயிருக்கும். இந்த மாதிரி நேஷனல் கமிஷன் ஆஃப் விமென், ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் எல்லாம் இவங்க எல்லாருமே ஒட்டு மொத்தமா மௌனமா இருந்தது. இத வேடிக்கை பார்த்திருக்கிறாங்களே, இத வந்து இப்படியும் நடக்குமா? இந்த என்டையர் ஸ்டேட் மிஷினரி வந்து இப்படி பேரலைஸ்டா நின்று வேடிக்கை பார்க்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இன்னைக்கு எழுது. அப்போ இத வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இத கம்ப்ளீட் ஒரு ஃபெயிலியர் ஆஃப் த பிஜேபி கவர்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாமா? நிச்சயமா இது டோட்டல் ஃபெயிலியர் ஆஃப் த பிஜேபி கவர்மெண்ட் அண்ட் அவர் பிரைம் மினிஸ்டர் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன்னா இது முற்ற முழுக்க நம்முடைய பிஜேபி கவர்மெண்ட் அல்லது பிரதமரால் ஸ்பான்சர் செய்யப்பட்டு அவருடைய ஆசீர்வாதத்தால் நடத்தப்பட்ட ஒரு வன்முறைதாங்கிறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அது மாதிரி இந்த நேஷனல் கமிஷன் ஃபார் விமென் அது எவ்வளவு பெரிய நாடகத்தை அந்த பெண்மணி செய்தார், அந்த தலைவி செய்தார். இங்க உள்ள கலாஷேத்ரால ஒரு பிரச்சனை பிளைட்டை பிடிச்சு உடனே வந்து இறங்க தெரிந்த அந்த பெண்மணிக்கு அங்கே இருந்து மணிப்பூர் சென்று போய் அந்த பெண்களை பார்த்து உங்களுக்காக நாங்க இருக்கிறோம் என்கின்ற ஒரு ஆறுதல் வார்த்தை கூட சொல்ல தெரியவில்லை. அதே மாதிரி ஒரு அந்த தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் ஒரு அம்மா கண்ணீர் விட்டு கதறினாங்க ஷார்ட்ல இருக்கும்போது. ஷார்ட் முடிஞ்சு கேமரா ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடியே பக்கத்துல உட்கார்ந்து சிரிச்சாங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அது மாதிரி நம்முடைய பிஜேபியின் மகளிர் அணி தலைவி என்பவர் நம்முடைய தமிழ்நாட்டில் தான் இருக்கிறார். எல்லாத்துக்கும் வாய் திறப்பாங்க, அவங்க இதுக்கு வாய் திறக்கவே இல்லை. அந்த பிஜேபியின் இன்னொரு ஆளுநராக இருக்கக்கூடிய நம்முடைய புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநர் கூட இதற்காக எதையும் சொல்லவே இல்லை. திரும்ப அவங்க இன்னொரு கட்டுக்கதை கட்டுறாங்க, என்னன்னா வெஸ்ட் பெங்கால்ல என்ன நடக்குது அப்படின்னு. இந்த டிஸ்ட்ராக்டிங் பாலிசி அதுவும் ஒண்ணு. அதை தவிர இந்த ஃபேக் நியூஸ் பாலிசின்னு அது ஒண்ணு இருக்கு. அதை தவிர இந்த டிஸ்ட்ராக்டிங் டைலமா அல்லது டிஸ்ட்ராக்டிங் டாக்டிக்ஸ் என்பது இவர்கள் கையாளுகின்ற இன்னொரு விஷயம். எதை எடுத்தாலும் நீங்க ஒரு கேள்வி கேளுங்களேன், 1+1 2 அப்படின்னா அந்த 2க்கு ஆமா இல்லைன்னு பதில் சொல்ல மாட்டாங்க. இல்ல 3 1 இருக்கு 4 1 இருக்குன்னு அடுத்த நிலைக்கு போயிடுவாங்க. நீங்க இதை குழம்பிட்டு இருக்கோம் நம்ம எல்லாரும். அடுத்தது அதுக்கான பதிலையும் தேடிட்டு இருக்கோம். இப்படியாக நாட்டில் எப்போதும் ஏதோ ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வெடிக்கும் போதெல்லாம் இவங்க அந்த டிஸ்ட்ராக்டிங் டாக்டிக்ஸ் தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்த மணிப்பூர் இஷ்யூ வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே அவங்க சொன்னதுதான் இந்த யூசிசி. யோசிச்சு பாருங்க, அப்ப நம்ம எல்லாருமே ரொம்ப அக்கறையா யூசிசியை பத்தி விவாதிச்சுட்டு இருந்தோம். ஆனால் இவர்கள் இந்த மணிப்பூர் சம்பவத்தை அமுக்குவதற்காக, கார்பெட்டுக்கு கீழே போட்டு ஒண்ணுமே இல்லாம ஆக்குவதற்காக செய்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொண்டோம். இது குஜராத் மாடல் தான். அப்படியே குஜராத்ல நடந்த அந்த வன்முறையின் மாடலை அப்படியே இங்க ரெப்ளிகேட் பண்ணாங்க. ஆனால் அவர்களால் இங்கே சக்சஸ்ஃபுல்லாக செய்ய முடியவில்லை. அதற்கு தவிர இந்த நிறைய பதவிகளை உருவாக்கி வச்சிருக்காங்கல்ல, தங்களுக்கு கால்வருடிகளாக இருப்பவர்களுக்கு, அடிவருடிகளாக இருப்பவர்களுக்கு, தங்களுக்கு முற்ற முழுக்க அடிமைகளாக இருப்பதற்கு, தங்களுடைய தலையாட்டி பொம்மைகளாக இருப்பவர்களுக்கெல்லாம் அந்த நேஷனல் கமிஷன் ஃபார் விமென் என்பது அல்லது மகளிர் ஆணைய தலைவி என்பது அல்லது அந்த மகளிர் ஆணையத்தில் உறுப்பினர் என்பது இது எல்லாமே
எடுபிடி எடுப்பார் கைப்பிள்ளை என்பதைத்தான் இந்த பெண்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு சின்ன பதட்டம், நீங்க முதல்லயே கேட்டீங்கல்ல, ஒரு சின்ன பதட்டம், ஒரு சின்ன வேதனை, ஒரு சின்ன வலி, இதற்கு கூட இவர்கள் தகுதியற்றவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னா நீங்க சொன்னதுதான். அங்க உள்ள அந்த மேத்தி இன பெண்கள் கூட இவ்வளவு கட்த்ரோட்டா இருக்காங்கன்னா அந்த கட்த்ரோட் பெண்களோட இன்னொரு அடையாளமாகத்தானே இவங்கெல்லாம் இருக்காங்க. எனவே இவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள். அதில் ஆண் பெண் என்ற பாகுபாடு கிடையாது. அந்த இடத்துல வேணா அவங்க சமநிலை அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்லலாம். ஆண் பெண் பாகுபாடு இல்லாமல் எல்லோரும் ஒரே மாதிரி ஒரே அச்சில் வன்முறையாளர்களாக, கருணையற்றவர்களாக, காருண்யமற்றவர்களாக, நாகரீகமற்றவர்களாக, மனித பண்பற்றவர்களாக இருப்பதுதான் இவர்கள் அத்தனை பேருடைய ஒட்டுமொத்த குணம். அதுல கூடுதலா அவங்களோட கிரீடம் பொய் சொல்வது அல்லது புரட்டு செய்வது அல்லது மற்றவர்களின் கவனத்தை திசை திருப்புவது, இதெல்லாம் கூடுதல் அடையாளங்கள். நம்ம நடந்த சம்பவங்களை வச்சு பார்த்தா இது எல்லாத்தையும் நம்ம நரேட்டிவா செட் பண்ணிடலாம். இந்த நரேட்டிவ் இருக்குன்னா இவங்க தான் செய்தாங்கிறத நம்ம சுலபமா புரிஞ்சுக்கலாம். அதை தாண்டி இவர்கள் யாருமே கண்ணை நேருக்கு நேர் பார்த்து பேச மாட்டாங்க தோழர். நீங்க ஒரு கேள்வி கேளுங்க. அன்னைக்கு அந்த ரேகா சர்மா பேசின பேச்சையும் கேட்டேன். அப்படி ஒரு டில்லி டாலிங் டாக்டிக்ஸ் அவங்கள்ட்ட. நம்ம கேட்கிற கேள்விக்கு பதில் என்பது இல்லாமல் பொய்யும் புரட்டும் கலந்து 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 நாக்குல நரம்பு இல்லைங்கிறோம். அதற்கு ஒற்றை அடையாளமாக இருப்பது இவர்கள் தான். எப்படி புரட்டி பேச வேண்டுமோ அப்படியெல்லாம் புரட்டி பேசி கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு தெரியல மணிப்பூர்ல நடந்த சம்பவம், குஜராத்ல நடந்த சம்பவம் நாளைக்கு பக்கத்து வீட்லயே நடக்கும், நம்ம வீட்லயே நடக்கும், நம்ம குழந்தைகளும் கூட பலியாக கூடும். அப்படி எதுவும் நடந்துவிட வேண்டாம் என்பது நம்முடைய வேண்டுதல். ஆனால் எதிர்காலத்தின் நன்மைக்காக நாம் அத்தனை பேரும் இவர்களும் சேர்ந்துதான் இந்த பிரச்சனைகளை தீர்க்க வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு அதிகமாகவே இருக்கிறது. ஏனென்றால் அதற்குரிய பலத்தில், அதற்குரிய அதிகாரத்தில் அவர்கள் அமர்ந்திருக்கிறார். நம்ம வரலாறுல நிறைய பார்த்திருக்கிறோம். பெரிய பெரிய புரட்சிகளுக்கு பெண்கள் காரணமாக இருந்திருக்காங்க. உதாரணத்துக்கு பிரெஞ்சு ரெவல்யூஷன் சொல்றான். அதெல்லாம் பெண்கள் முன்னெடுத்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி 2024ல இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்கள் அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் சுயமரியாதை இருக்கக்கூடிய பெண்கள் பாஜகவுக்கே நின்று நாங்க ஓட்டு போட மாட்டோம், பாஜக பெண்களை பாதுகாக்க தவறிவிட்டது, இட் இஸ் அ ஃபெயிலியர் அப்படிங்கிற ஒரு உணர்வு பெண்கள் ரியலைஸ் பண்ணுவாங்களா? அந்த மாற்றம் பெண்கள் கிட்ட இருந்து ஆரம்பிக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? நிச்சயமா ஆரம்பிக்கும் தோழர். ஏன்னா சமீபத்துல நிறைய பெண்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். அடிமட்டத்தில் இருக்கிற பெண்கள் கூட பேசிட்டு இருக்கேன். அவங்களே கொதிச்சு போயிருக்காங்க. அவங்களோட ரத்தமே கொதிக்குது. என்ன இது, நம்முடைய பிரதமர் இப்படி பண்ணிட்டார், நம்முடைய பிரதமர் பெண்களுக்காக காப்பாற்றவில்லையே, எங்களுக்கு இந்த நாட்டில் என்ன பாதுகாப்பு இருக்கிறது, என்ன உணர்வு ரீதியான பந்தம் இருக்கிறது? சும்மா மன் கி பாத் என்று பேசுவதும் பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ் என்று சொல்வதும் பொருத்தமாக இல்லை. இவர் ஊர் ஊராக நாடு நாடாக போய் நாங்கள் பெண்ணை மதிக்கிறோம் என்று சொல்கிறார். ஆனால் நிஜத்தில் அப்படி இல்லை. இவர் எங்களுக்கு தேவையில்லை, இந்த பிரதமர் எங்களுக்கு இனிமேல் தேவையில்லை. இது நாள் வரை வந்ததே எங்களை ஏமாற்றி வந்தார். இனிமே நாங்கள் இவருடைய ஏமாற்றுதலுக்கு தயாராக இல்லை. இவருடைய பொய் ஜாலங்களுக்கெல்லாம் நாங்கள் பலியாக மாட்டோம். எல்லா பெண்களும் முடிவெடுத்து விட்டோம். இனிமேல் எங்களுடைய ஓட்டு இவருக்கு இல்லை, மோடிக்கு இல்லை என்பதைத்தான் உரத்த குரலில் சொல்லிட்டு இருக்காங்க தோழர். அதனால நீங்க கவலையே படாதீங்க. இந்தியா ஒரு மிகப்பெரிய பெண் எழுச்சி யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த பெண் எழுச்சி யுத்தத்தில் அரக்கர்கள் அழிந்துபடுவார்கள், அரக்கத்தனமான ஆட்சி வீழ்ந்துபடும். கவலையப்படாதீங்க. அதற்கு சாட்சிதான் நம்முடைய முதல்வர் முன்னெடுத்த அந்த எதிர்கட்சிகளின் மாநாடு என்று நிச்சயமாக சொல்லலாம். மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது. அவர்கள் பக்கத்தில் என்னவெல்லாம் இருக்கிறது என்பதை அந்த இந்தியன் என்கின்ற அந்த பெயரே சொல்லுகிறது. டெவலப்மெண்டல் அண்ட் இன்க்ளூசிவ் அலையன்ஸ் என்று சொல்கிறார்கள். இதுதான் அந்த பக்கத்தில் இருக்கின்ற சர்வாதிகாரத்திற்கான மாற்று. டெவலப்மெண்டல் என்பது நம் பக்கத்தில் இருப்பது, ஆனால் அவர்கள் பக்கத்தில் இருப்பது டிட்டீரியரேஷன். எல்லாவற்றையும் அழித்தொழிப்பதுதான் அவர்கள் பக்கத்தில் இருப்பது. அது மாதிரி நம்ம பக்கத்துல இன்க்ளூசிவ், எல்லோரும் எங்களுக்கு தேவை என்று நாம் சொல்லுவோம். அவர்கள் எல்லோரும் எங்களுக்கு யாருமே தேவையில்லை, அந்த 3% போதும், தோளிலிருந்து பிறந்தவர்கள் போதும், இஸ்லாமியர்கள் ஓட்டு எங்களுக்கு தேவையில்லை, கிறிஸ்தவர்கள், சிறுபான்மையினர், மலைவாழ் மக்கள் யாருடைய ஓட்டும் தேவையில்லை, எங்களுக்கு 80% இருந்தால் போதும் என்று உறக்க சொல்கிறார்கள் என்றால் அந்த அரக்கத்தனமான சிந்தனைகளை இல்லாது ஆக்க வேண்டியது நம் ஒவ்வொரு பெண்ணின் கடமை. அதை இன்றைக்கு இந்த பெண்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அதுல படிச்சவங்க தான் பேசுறாங்க, படிக்காதவங்க அப்படி எல்லாம் எதுவுமே இல்ல தோழர். கீழே பூ விக்கிற ஒரு பெண்மணி கூட அவ்வளவு அழகா உணர்வு பூர்வமா அந்த பொண்ணை பார்க்கும்போது எனக்கு மனசு உடைஞ்சு போச்சுமா, பயமா இருந்ததுமா. நாளைக்கு என் பொண்ணுக்கு இப்படி ஆச்சா நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு அச்சத்தை
இந்த சம்பவம் விதைத்திருக்கிறது. இந்த சம்பவத்திற்கு முற்ற முழுக்க ஒற்றை காரணம் டபுள் என்ஜின் அரசு மட்டும்தான். டபுள் என்ஜின் அரசு வந்துட்டுன்னா நம்ம வீட்டு வாசல்ல தேனும் பாலும் ஓடும் அப்படின்னு சொன்னாங்க. வானத்தை வில்லா பறிச்சு கையில கொண்டு வந்து கொடுப்பேன்னாங்க. ஒன்றுமே நடக்கவில்லை. Let us hope these dark days will end soon. Definitely we will put an end to these dark days. டெஃபினெட்லி தோழர். எனக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னதுதான் ஞாபகம் வருது இந்த நேரத்துல. ஒரு சமுதாயத்துடைய ஆரோக்கியமான ஒரு சமுதாயம் இல்ல ஆரோக்கியமான ஒரு ஜனநாயகத்துடைய அளவுகோல் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எந்த அளவுக்கு மேன்மைப்பட்டிருக்கிறாங்க, எந்த அளவுக்கு முன்னேறுக்கிறாங்க அப்படிங்கிறதுதான். அந்த விதத்தை தமிழ்நாடு ஆரோக்கியமான ஒரு மாநிலமாக இருக்கிறது. அந்த ஆரோக்கியம் இன்னும் மற்ற மாநிலங்களுக்கும் தொடரணும். வரைந்த 2024 பிஜேபிய பெண்கள் எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி தான் இந்த காணொலி. உங்க பிஸியான ஸ்கெடியூல்ல மீண்டும் ஒரு முறை எங்களோட இணைந்து பல நல்ல விஷயங்களை பகிர்ந்துகிட்டீங்க. இணைந்தமைக்கு ரொம்ப நன்றி தோழர். தேங்க்யூ வெரி மச். நன்றி.